துலாம் ராசி நேயர்களே வணக்கம். 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்கு 10ல் குரு கட்டாயம் ஒரு வேலை மாற்றம் இருக்குது. 6ல் சனி வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையும் இருக்குது. அதனால் கவலைப்பட தேவையில்லை, முன்னேற்றமான காலம்தான். டக்குன்னு ஒரு வேலையை மாற்றி கொடுக்கும். இப்போ வேலை செய்கிற இடங்கள்லேருந்து நீங்கள் இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலம். உடனே மாறிடுங்க. இல்லை அப்படின்னா இருக்கிற இடத்த கண்டினியூ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குதுன்னா அதிகாரிகளோட விரோதத்தை மட்டும் வளர்த்துக்காமல் இருங்க. கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒர்க்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா அதை ஏற்றுக்கிட்டு செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு படிப்படியாக இது முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களுடைய படிப்புகள் கொஞ்சம் மந்தமாகி போகலாம். சில நேரங்களில் அவங்க குணமே மந்தமாகி போகலாம். சில நேரம் இப்போ நான் சொன்னதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ரொம்ப அக்ரஸிவாக, ரொம்ப கோபமாக, ரொம்ப ஆக்ரோஷமாகவும் கூட செயல்படலாம். அது அவங்க ஜாதகத்தை பொறுத்து அந்த அமைப்பு உருவாகும். அந்த நேரத்தில் நீங்கள் அவங்கள கொஞ்சம் தட்டி கொடுத்து ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி என்ன வேணும் அப்படின்னு கேட்டு கொஞ்சம் அப்படியே அவங்கள ஆக்டிவாக வச்சுருக்க முயற்சி பண்ணுங்கள். ஒரு 6 மாதத்துக்கு பிறகு இந்த சூழ்நிலை மாறிப்போகும். அதை ஒட்டி அவங்க ரொம்ப அற்புதமான குழந்தைகளாகவும் மாறிடுவாங்க. இப்போ நீங்கள் எந்த இடத்த நினச்சி வருத்தப்படுறீங்களோ அந்த விஷயம் தானாகவே மாறிடும். ஆனால் அது ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன முயற்சி தான் நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு அண்ணன் இருந்து பெரிய சகோதரன் வகையில் ஏதாவது சிக்கல்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை தீர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ தீரக்கூடிய நேரம், உட்கார்ந்து பேசுனா சரி பண்ணிடலாம். உங்களுடைய மூத்த சகோதரனுக்கு ஏதாவது வைத்தியம் செய்ய வேண்டிய தேவை இருந்துச்சு அப்படின்னா வைத்தியம் செஞ்சுருங்க. இல்லைனாலும் அவருக்கு ஒரு வைத்திய செலவு வந்துடும். அதுக்கு நீங்கள் தான் செலவு பண்ணவும் வேண்டி இருக்கும். உஷாராக இருங்க. தாத்தாவுடைய உடல் நலத்தில் கவனமாக இருங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் ஃபைனான்ஸ் சம்மந்தமாக வட்டிக்கு விடுறது, இந்த வாகனங்களை மேலே வட்டி தர்றது, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறது, அடமானத்தில் இருக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலம் கொஞ்சம் ரொம்ப நல்ல காலம். கொஞ்சம் பழைய வரவேண்டியது எல்லாம் இப்போ வந்து சேரும். 2 வீலர் ஃபைனான்ஸ் பண்ணுறவங்களுக்கு இது சூப்பரான டைம். 2 வீலர் விற்கிறவங்க மொத்தத்துக்குமே இவங்களுக்கு சூப்பரான டைம் தான். குறிப்பாக இவி மார்க்கெட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டைம். உங்களுக்கு ரொம்ப அதிக அளவில் பணம் தரக்கூடியது அல்லது வெற்றி தரக்கூடிய தொழில்கள் அப்படின்னா உணவு, தானியம், துணி, நகை, தங்கம், ரத்தின கற்கள், பர்ஃப்யூம், இந்த மாதிரி இருக்கிற ஏரியாக்கள்ல இருந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும்.